என் கையில இருக்க இந்த புறா 36 மணி நேரம் 46 நிமிஷம் விடாம வானத்துல பறந்துட்டே இருந்து இந்தியா லெவல்ல பெரிய ரெக்கார்டு படைச்சிருக்கு. வேர்ல்ட் லெவல்லையும் இது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ரெக்கார்டு படைச்சிருக்கு அப்படின்னு புறா வளர்ப்பு கலைஞர்கள் மத்தியில சொல்றாங்க. அது எப்படி ஒரு புறா 36 மணி நேரம் விடாம பறந்துருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த புறாக்களை சார்ந்து இல்லாத எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டா தான் இருக்கும். கோயம்புத்தூர் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல மற்ற ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கலைகளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் மாதிரி புறா கலை அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது. குறிப்பிட்ட விஷயமா சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்னாலே ரேக்லா ஓட்டுறவங்க குதிரை ஓட்டுறவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே நிறைய தெரிய வந்திருக்கும். ஆனா புறா வளர்ப்பு கலை இங்க ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு கலைகள்ல ஒன்னா இருக்கு. நாம பாக்குற வீட்டுகள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய புறாக்கள்லாம் நம்ம பார்ப்போம். மொட்டை மாடிக்கு வரும், சாப்பிடும், போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். ஒரு சிலர் அழகுக்கு வளர்க்குறாங்க, ஒரு சிலர் வந்து எங்கேயாவது பார்க்கும்போது படப்பிடிப்புகளுக்கு வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், பார்க் அந்த மாதிரி விஷயங்கள்ல அங்க மட்டும்தான் பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோயம்புத்தூர், நாகர்கோவில் உள்ளிட்ட நிறைய மாவட்டங்கள்ல புறா வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு கலையா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இந்த கலையை மேம்படுத்தும் விதமா பல வருஷங்களா இதுக்காக தனித்தனி போட்டிகள் நடத்துவாங்க. இப்ப டாக்ஸ் வளர்த்துறாங்கன்னா டாக் ஷோஸ் நடத்துறதாகட்டும், ஜல்லிக்கட்டு நடத்துனாங்கன்னா அதுல ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போய் அலங்கரிக்கிற மாதிரி ஒரு வருஷமும் இதுக்கான புறா கலைஞர்களுக்கான சீசன், அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் பல்வேறு விதமான டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க. அது சிலது நேஷனல் லெவல்ல நடத்துவாங்க, லோக்கல் லெவல்ல நடத்துவாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல நடத்துறது அப்படின்னு சொல்லி இந்தியா லெவல்ல இதுக்கான டோர்னமெண்ட்ஸும் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு டோர்னமெண்ட்ல கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தரோட புறா 36 மணி நேரம் 46 நிமிஷம் ஒட்டுக்கா பறந்து விடாம பறந்து சாதனை புரிஞ்சிருக்கு. இது ப்ரீவியஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்ல போனா கேரளால ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி 35 மணி நேரம் அந்த மாதிரி புறா ஓட்டி இருந்தாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இது அந்த ரெக்கார்டையும் பீட் பண்ணி பறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு புறா விடாம இவ்வளவு தூரம் பறக்குமா, எப்படி சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாக்குறவங்களுக்கு எழும். இந்த புறா பறந்தது எப்படின்னா, நம்ம படங்கள்ல ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும்னா மாரி படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு காமன் மேனா பார்க்கும்போது ஒரு புறா பறக்குது அப்படின்னா அதுக்கான ரெஃபரி ஒருத்தவங்க வந்துருவாங்க. அவங்க கண் பார்வையில தான் இந்த புறா பறந்துட்டே இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க 36 மணி நேரம் போது விட்டு எங்கேயாச்சும் போயிருக்குமா, இல்ல அதுக்கான சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற நிறைய கேள்வி வரும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 ரெஃபரி முன்னாடி தொடங்கின இந்த புறாவோட போட்டி இது இவ்வளவு தூரம் கடந்து லீடிங் டைம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது புறா சம்பந்தப்பட்ட நபர்கள் 200-300 பேர் வந்து இத வந்து பாக்குறதுக்காக இது எந்த அளவுக்கு பறக்குதுன்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்த மத்தியில 200-300 பேர் மத்தியில இந்த புறா பறந்து சாதனை படைச்சிருக்கு. இது எப்படி தயார் பண்றாங்க, இந்த புறா கலையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த புறாவை பறக்க விட்டு ஜெயிச்ச கார்த்திகேயன் இருக்காரு. அவர்கிட்டயும் நம்ம கேட்கலாம் என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ல புறாக்கள் எல்லாம் தயார் பண்றாங்கன்னு சொல்லி பேசலாம். நம்ம சொல்லிட்டு இருந்த புறாவை பறக்க விட்டு ஜெயிச்ச கார்த்திகேயன் இருக்காரு, அவர்கிட்டயே கேட்கலாம். ஆனா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் புறாக்கலை அப்படிங்கறது என்னங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. இது என்ன டோர்னமெண்ட், எப்ப நடந்தது அப்படின்னு. ஆனா கோயம்புத்தூரை பொறுத்தளவு புறாக்கலைங்கிறது ஒரு பெரிய இதா பாத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா வந்து புறாக்கலை வந்து கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் வந்து எங்க புறா வந்து நல்ல டைம் பண்ணிருக்கு. 36 ஹவர் 46 நிமிஷம் பண்ணிருக்கு. இது வந்து கோயம்புத்தூர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த கிளப்ல வந்து இந்த புறா பறந்துருக்குங்கன்னா அந்த டைம் பண்ணிருக்கு. என்ன மாதிரி எல்லாம் புறாக்களை தயார் பண்ணுவீங்க? இப்ப சாதாரணமா பாக்குற புறாக்கள் வந்து கோதுமை சாப்பிடுது, அரிசி சாப்பிடுதுன்னு போயிருது. பந்தயத்துக்குன்னு தயார் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுத்து பறக்க வைப்பீங்க? ஆனா இந்த புறாக்களுக்கு நாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா பறக்கிற புறாக்களுக்கு ராகின்னு சொல்லுவோம். ராகியுமே பாதாம் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவாங்க. வேற எந்த ஐட்டமும் நாங்க ஃபீட் பண்ண மாட்டோம். பிரீடிங் செஷன் போது சோளம், கம்பு, சுண்டக்கல்லை, பச்சைப்பயிறு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். பறக்கிற புறாக்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதாமும் ராகி மட்டும்தாங்க நாங்க ஃபீட் பண்ணுவோம். வேற எதுவும் நாங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த புறா சார்ந்து இல்லாத நபர்கள் பார்த்தாங்க அப்படின்னா இந்த கிணத்து புறாக, அந்த அடுக்குமாடியில குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய புறாக்கள் மட்டும்தான் ஜென்ரலா தெரியும். வீட்டுல வளர்க்கக்கூடிய புறாக்கள் என்னென்ன மாதிரியான கேட்டகரி இருக்கு? இப்போ தவடால் கிராபஸ் மாதிரியான விஷயங்கள்ல இது என்ன கேட்டகரியில ஜெயிச்சிருக்கு? என்ன சாதா புறான்னு சொல்லுவாங்கன்னா தவடால் புறா அப்படின்னு சொல்லுவாங்க, சாதா புறான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 36 ஹவர் 46 நிமிஷம் பறந்துருக்கு. புறாலேயே நிறைய கேட்டகரி இருக்குங்க. சாதா புறா, கர்ணப்புறா அப்படின்னு இருக்கு. கோயம்புத்தூர் பொறுத்தளவு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதா புறா, கர்ணப்புறா டோர்னமெண்ட் தான் நிறைய நடக்குதுங்க.
ஓகே, இப்போ இந்த ரெஃபரி அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி வந்து பாப்பாங்க? இப்போ ஒரு 36 மணி நேரம் இந்த புறா பறக்குது, 37 ஹவர் பறக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி பாப்பாங்க? கண்காணிக்கிறதெல்லாம் எப்படி பாப்பாங்க? காலையிலேயே நாங்க புறா வந்து சீல் வைக்கும் போது சீல்னு ஒண்ணு வைப்பாங்க புறாக்கு வால்ல. அது எப்படின்னா காலையிலேயே ரெஃபரி வந்துருவாங்க. நாங்க புறா விடுற டைம் சொன்னோம்னா கரெக்டா அந்த டைம் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க புறா வந்து சீல் வச்சு அவங்க கண் பார்வையில தான் நாங்க புறா விடணும். விட்டோம்னா அந்த புறா வந்து பாத்தீங்கன்னா ஆடான்னு சொல்லுவோம். அந்த ஆடால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடால தான் புறா வந்து லாஸ்ட்ல பினிஷிங் பண்ணும். அந்த ஆடால எப்பவுமே 4 புறா வந்து புறா பார்வையிலேயே தான் புறா பறக்கணும். அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரெஃபரி வராங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு விட்டுறாங்களோ அந்த டைம்ல இருந்து புறாவை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை புறாவை அவங்களுக்கு கண் கூட காமிச்சு கொடுத்துட்டே இருக்கணுங்க. நைட் நேரத்துல 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு புறாவை நாங்க பறக்கிற புறாவை அவங்க கண்ணுக்கு நம்ம காமிக்கணுங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக்கோ ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. அதுல குவாலிஃபை ஆச்சுன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ள போவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 24 மணி நேரத்தை கடக்குது அப்படின்னாலே நான் காலையில 7 மணிக்கு விட்டுருக்கும் போது அடுத்த நாள் காலையில 7 வரைக்கும் அப்ப நைட்டு ஃபுல்லா பறக்கும் போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க இடங்களை லைட் மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி போடுவீங்க? லைட் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் லைட்னு நாங்க இது பண்ணிருப்போம். அந்த போக்கஸ் லைட் வந்து எப்பவுமே சாயந்தரம் 6:30 மணில இருந்து 7 மணிக்குள்ள எப்ப வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லி கிளப் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸ் தகுந்த மாதிரி நாங்க போட்டுக்குவோம். போட்டதுன்னா புறா வந்து பழக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணும்போது புறாவை வந்து நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல கரெக்டா சுத்தி உட்கார்ற மாதிரி நாங்க ட்ரெயின் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிதானா நாங்க புறா வந்து பண்ணிட்டு இருக்கோம். புறா பத்தி நிறைய தெரியாத ஆட்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒரு புறா பழக்கும் போது எப்படி பழக்குவீங்க? அது பந்தயத்துக்குன்னு தயார் பண்ணும்போது எப்படி தயார்படுத்தணும்? இந்த புறா பறக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க அதை வந்து கணிப்பீங்க? ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு மாதிரி புறா வச்சிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைலட்ஸ் புறா அப்படிம்பாங்க. அந்த புறாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் ஃபேன்சி ரக புறாங்க. இதுக்கு வந்து பறவை புறான்னு சொல்றாங்க. அந்த புறானாலதான் இந்த அளவு ஹை குவாலிட்டி ஹை டைமிங் எல்லாம் அது ஒண்ணுனாலதான் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க ஒரு வருஷமும் தயார் பண்ணும்போது முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த பிரீட்ல இருந்தே தயார் பண்ணுவீங்களா? இல்ல ஆமாங்க, லைன் பிரீடுன்னு நாங்க வச்சிருப்போம். ஒவ்வொருத்தர் கூண்டலையும் பாத்தீங்கன்னா மெயினான ஜோடிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்களே ஓட்டி பார்த்து பறக்க வச்சு பார்த்து அதுக்கப்புறம் ரெக்க கட் பண்ணி அதை பெருசு பண்ணி பிரீடிங்க்கு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சதுல எனக்கு வந்து பிரீடிங்ல வந்த புறா தாங்க இது. ஆனா இப்போ உங்க வீட்டை புறாக்கு பழக்கப்படுத்துறதுங்கிறத தாண்டி ஒரு ட்ரைனிங் செஷன்லாம் எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஒரு அத்லெட் அப்படின்னா ஒரு 1500 மீட்டர் ஓடுறாரு அப்படின்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஓட வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவரோட ஸ்டெமினா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். ட்ரைனிங் செஷனுங்கிறது புறாக்களுக்கு எப்படி கொடுக்கணும்? புறாவை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புறா எடுத்து புறா பறக்க விட்டவனே வந்து ஃபுல்லா பறந்துடாதுங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சமா தான் பறக்கும். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பறக்கும், செகண்ட் 10 நிமிஷம், அப்படியே 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் பறந்து வருங்க. பறந்து வரும்போது நம்ம கரெக்டான ஃபீடிங்கு கரெக்டான டைமிங்ல அதை விடுறது அதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த டைமிங் நம்ம கொண்டு வர முடியுங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலோ ஃபீடிங்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலோ புறா வந்து கரெக்டா ரேசிங்ல வராதுங்க. இப்போ ஒரு புறாக்கு இந்த ஸ்டெமினா தான் இருக்கு அப்படி இப்போ ஒரு புறாவை நீங்க சொன்ன மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாக்குறீங்க. அதன் பிறகு இந்த புறா தான் டோர்னமெண்ட்டுக்கான புறா அப்படின்னு சொல்லி எப்படி கணிதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 புறா எடுத்து நாங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அதுலயே ஹை பெர்ஃபார்மன்ஸ் எந்த புறாவை கொடுக்குதோ அந்த புறாவை தான் நாங்க கையில எடுத்து அந்த புறாவை தான் நல்லா மெயின்டைன் பண்ணி புறா ரேஸுக்கு தயார் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ கர்ணப்புறாங்கிற விஷயம் எல்லாம் தனியா சொன்னீங்க, அதோட டோர்னமெண்ட்லாம் எப்படி நடக்கும்? கர்ணப்புறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதா புறாங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறந்துட்டே இருந்தா போதுங்கண்ணா. கர்ணப்புறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைவ் அடிக்குங்கண்ணா. அதாவது கர்ணம் அடிக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெஃபரி கிட்ட அந்த கர்ணத்தை காமிக்கணுங்க. அப்படி காமிக்கும் போது குவாலிஃபைட் ஆகும், இல்லாட்டி டிஸ்குவாலிஃபைட் ஆயிருங்க. இந்த புறா எல்லாம் வளர்த்தக்கூடாது, வீட்டுல வச்சு அந்த சவுண்ட் எல்லாம் ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த புறாவோட எச்சம் எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி புறா வளர்க்குறவங்க மத்தியில இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு மித்து இருக்கு, அதாவது ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லாம் புறா எல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? ஆனா புறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கெட்ட வழக்கத்துக்கும் உங்களை வந்து உள்ள தள்ளாதுங்கண்ணா. புறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்குங்க, பழைய கால ஷோக்குங்க. இதுக்குள்ள இறங்குறவங்க யாரும் கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டாங்க, கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க. சரி, இப்ப இந்த ஆடாங்கிற விஷயத்த வந்து நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுலதான் எப்படி வந்து புறா பறக்க வச்சு உட்கார வைப்பீங்க, அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க, மேல லைட் செட்டிங் இந்த மாதிரி விஷயங்களா சொல்லுங்க. அது எப்படி? ஆனா இது வந்து ஆடாங்கிறது பாத்தீங்கன்னா இதுலதான் நாங்க புறா வந்து முதல்ல இருந்தே குஞ்சுல இருந்தே போட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்கண்ணா. இதுலதான் புறா உட்காருங்க.
உட்கார வச்சு ஆரம்பிப்போம். பறந்து உட்காரும் போது இதுலதான் உட்காரணுங்க. கீழே உட்கார்ந்தாலும் வெளியே உட்கார்ந்தாலும் அந்த புறா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எந்த புறா இதுல உட்காருதோ அந்த புறாவை தான் நாங்க கொண்டு வருவோங்க. லைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மேலதான் நாங்க லைட் போடுவோங்கண்ணா. லைட் செட்டிங் மேல ஒரு சின்ன பல்ப், குண்டு பல்ப் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. அந்த லைட் போட்டாதான் புறா வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி மேலேயே பறக்குங்கண்ணா. புறா வளர்ப்பு கலைஞர்கள் எல்லாத்துக்கும் மத்தியிலும் இந்தியா லெவல்ல வந்து பேசக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டீங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இத்தனை வருஷம் 15 வருஷமா கிடைச்ச உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியங்கண்ணா. என்னென்ன மாதிரியான பரிசுலாம் கொடுப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டுகள்? இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு, சர்டிபிகேட் மட்டும் தான் தருவாங்கண்ணா. என்ன ஒரு நேம் இருக்குங்கண்ணா. எப்பவுமே வருஷம் நாங்க கோயம்புத்தூர்ல விடுறோம்னா கோயம்புத்தூருக்குள்ள ஒரு நேம் இருக்குங்க. ஒரு சிலர்கிட்ட எல்லாம் வந்துட்டு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. புறாக்களை வந்து பந்தயத்துல விட்டு பணத்துக்கு ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? உண்மையாலே இதுக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆனா பணத்துக்கு எல்லாம் விடுற மாதிரி இருந்ததுன்னா நாங்க வேலைக்கு போய் அந்த டைம்ல நாங்க புறா ஓட்டுற டைம்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாங்க பணம் சம்பாரிச்சிருவோங்கண்ணா. இது பணத்துக்காக விளையாடுற சோப்பு இல்லைங்கண்ணா. இது பேருக்காக விளையாடுறதுங்கண்ணா. ஒரு அழகுக்கான விஷயமாவும் பொழுதுபோக்குக்கான விஷயமா மட்டும் இல்லாம ஒரு சின்ன புறா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க மத்தியில கிட்டத்தட்ட 36 மணி நேரம் 35 மணி நேரம் எல்லாம் அதை ட்ரெயின் பண்ணி பறக்க விட்டு இது ஒரு மிகப்பெரிய கலையா முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாவுமே இருக்கு. கோயம்புத்தூர் சார்ந்த இந்த மாதிரி சுவாரஸ்யமான யூனிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடி கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.